வணக்கம். லாஸ்ட் வீடியோல நம்ம மணி பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ நம்மளோட மணி எனர்ஜி லோவா இருக்கிறதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா, நம்ம மணிய ஸ்பெண்ட் பண்றப்போ, அதாவது செலவு பண்றப்போ நம்மளோட எமோஷனல் ஸ்டேட் எப்படி இருக்கு, நம்மளோட ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கு, நம்மளோட எனர்ஜி எப்படி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் மணி நம்ம கிட்ட அதிகமா சேருமா, சேராதா அப்படின்றத வந்து டிட்டர்மைன் பண்ணும். ஸோ யூசுவலாவே நம்ம மணி வரப்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம். ஆனா மணி போறப்போ ரொம்ப வருத்தமா இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மணி அப்படின்றது வந்து ஒரு எனர்ஜி. எனர்ஜி அப்படின்னாலே அது எப்பயுமே வந்து ஃப்ளோயிங் ஸ்டேட்ல தான் இருக்கணும். இன்ஃப்ளோ இருக்கணும், அவுட்ஃப்ளோ இருக்கணும். இன்ஃப்ளோ இருக்கணும், அவுட்ஃப்ளோ இருக்கணும். இல்லையா? சோ அப்போ வந்து மணி போறப்போ வந்து நீங்க செலவு பண்றப்போ ஹாப்பியா செலவு பண்ணீங்கன்னா, இதை விட நீங்க என்ன செலவு பண்றீங்களோ அதை விட அதிகமான மணி உங்ககிட்ட வரப்போகுது அப்படின்ற ஒரு பிலீஃப் சிஸ்டமை நீங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த மணியை நல்லா பிளஸ் பண்ணுங்க. அது யாரையோ போய் வாழ வைக்க போகுது, யாருக்கும் அந்த மணி ஹெல்ப் பண்ண போகுது. சோ அதனால ஹாப்பியா போயிட்டு வா மணி, நீ வரப்போ உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேரை கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி ஹாப்பியா செலவு பண்ணுங்க. உங்ககிட்ட மணி நிச்சயமா சேர்றத